வணக்கம். எந்த தொழில் யாருக்கு வெற்றி தரும்? பொதுவாகவே சுய ஜாதகத்தில் லக்னத்திற்கு 10ஆம் இடம் தான் தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய பாவக அமைப்புகள். தொழில் பாவகத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தின் காரகத்துவ ரீதியான தொழிலை செய்யும்போது ஒருத்தருக்கு வெற்றி கிடைக்கும். சரி, 10ஆம் இடம் மட்டும்தான் தொழில் பாவகமா, இல்லை வேறு எந்த பாவக தொழிலோடு தொடர்பு பெற்றது அமைப்புன்னு பார்க்கும்போது லக்னத்திற்கு 2ஆம் இடம் 7ஆம் இடம் இந்த 2 பாவகங்களுமே நீங்கள் என்ன தொழில் செய்தால் வெற்றி பெற முடியும், எந்த தொழில் மிகப்பெரிய லாபத்தை தரும், உங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படிங்கிற விஷயங்களை தீர்மானிக்கக்கூடிய இடங்கள் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா 2ஆம் இடம் வருமானம். எந்த ஒரு தொழில் வேலை அமைப்புகளை செய்தாலும் நம்மளுடைய நோக்கம் என்பது வருமானம் தான். அப்போ 2ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்குன்னு பார்க்கணும், 2ஆம் வீட்டின் அதிபதி என்ன கிரகம்னு பார்க்கணும், அந்த 2 கிரகங்களின் வலிமை எப்படி இருக்கோ அது சார்ந்த தொழில்களையும் நிச்சயமாக செய்து நம்மால் லாபம் ஈட்ட முடியும். சரி, 7ஆம் இடம் எப்படி தொழில் அமைப்பை சொல்லக்கூடியது? 10க்கு 10 என்று சொல்லக்கூடிய பாவத் பாவகத்தின் அடிப்படையில் 7ஆம் இடமும் தொழிலை குறிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. காலபுருஷனுடைய 7 துலாமாக வரும் பட்சத்தில் துலாத்தில் சனி உச்சமாகக்கூடிய அமைப்பு உண்டு. சனி தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. இயல்பாகவே உங்கள் லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் உள்ள கிரகம் அது சார்ந்த தொழில்களையும் நீங்கள் செய்யும்போது நிச்சயம் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு. அந்த கிரகங்கள் வலிமையாக இருக்கிறதா, உங்களுடைய ஜாதகத்திற்கு அவங்க மாரகாதிபதியாகவோ அஷ்டமாதிபதியாகவோ அல்லது பாதகாதிபதியாகவோ வராங்களாங்கிற விஷயத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும். கோச்சாரத்தில் ஜென்ம ஜாதகத்தில் சனி இருக்கக்கூடிய இடத்துல கேது உள்ள வரும்போது அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய விஷயத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. உங்கள் லக்னத்திற்கு 5ஆம் இடம் தான் முதலீடை சொல்லக்கூடிய பாவகம். உங்கள் லக்னத்திற்கு 5ஆம் இடம் பாவத்துவமாவோ 5ஆம் அதிபதி வலிமை குறைந்தோ இருந்தால் முதலீடு செய்வதை பெரும்பாலும் தவிர்ப்பது தான் நல்லது. 10க்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 11ஆம் பாவகம் வலிமையாக இருக்கும்போது தொழிலால் உங்களால் பெரிய அளவில் லாபத்தை சம்பாதிக்க முடியும். தொழிலுடைய நோக்கமே நீண்டகால அமைப்பிற்கு லாபத்தை பெறக்கூடிய விஷயம்தான். இதை எல்லாத்தையும் வழிநடத்தி கொண்டு போய் ஒரு ஸ்தாபனம்னு சொல்லக்கூடிய ஒரு அடையாளத்தை நீங்கள் இந்த தொழில் செய்கிறீங்க, இந்த தொழிலில் நீங்கள் வெற்றி பெறுறீங்க அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது உங்கள் லக்னத்தில் உள்ள லக்னாதிபதியுடைய வலிமை தான். உங்கள் லக்னம் பாவத்துவமாக இருந்தோ லக்னத்தில் கேது இருந்தாலோ பெரும்பாலும் தொழில் அமைப்புகள் சிறப்பது கிடையாது. 2வது விஷயம், லக்னாதிபதி 6-8 மறைந்திருக்கும் பட்சத்தில் இன்னொருத்தருடைய ஆலோசனை கைடன்ஸ் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்கள் ஜாதகத்தில் 1ற்கு மேற்பட்ட வக்ர கிரகங்கள் நிறைய இருக்குன்னா தொழில் நிமித்தமாக நீங்கள் இன்னொருத்தருடைய ஆலோசனை கைடன்ஸ் என்பது உங்களுக்கு நிச்சயம் தேவைப்பட்டு கொண்டு தான் இருக்கும். தன்னிச்சையாக எந்த முடிவையும் பெரும்பாலும் எடுத்துறாதீங்க. 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் பாவகம் என்றால் 10ல் இருக்கக்கூடிய கிரகம் 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம், இந்த 2 கிரகங்கள் குறிக்கக்கூடிய காரகத்துவ ரீதியான தொழில்களை அந்த தசாபுக்திகள் நடைமுறையில் வரும்போது நீங்கள் செய்தீங்கன்னா நிச்சயம் வெற்றி உண்டு. ஆனால் 10ஆம் இடத்திற்கு மாரகாதிபதியாக வரக்கூடிய கிரகங்களுடைய தசாபுக்தியோ 10ஆம் இடத்திற்கு அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய கிரகங்களின் தசாபுக்தியோ வரும்போது பெரும்பாலும் முதலீடு செய்து புதிய தொழில் அமைப்புகளை தேர்ந்தெடுக்காதீங்க. நீங்கள் செய்யக்கூடிய தொழில் யாருடைய பெயரில் இருக்குது, யார் அதில் இன்சார்ஜாக பார்ட்னராக வரப்போகிறாங்க, இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது